அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு அமிர்த பிந்து உபநிஷதம். இப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷதம் என்பது ஒரு மிக சிறிய உபநிஷதம். இதுல 22 மந்திரங்கள் இருக்கின்றன. இப்போ மொத்த நம்ம நடைமுறையில ஒரு 108 130 உபநிஷதங்கள் இருக்குது. அதுல இந்த உபநிஷத் பொறுத்த வரைக்கும் 20வது இடத்துல பட்டியலிடப்படுது. இப்ப இன்றைக்கு நாம் இந்த உபநிஷத்தினுடைய அறிமுக உரையை பார்க்கலாம். இந்த உபநிஷத்து என்ன சொல்ல வருது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுக உரையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப எல்லா உபநிஷதங்களுமே அந்த நித்தியமான சுயத்தை தான் நமக்கு அறிமுகப்படுத்துது. அந்த சுயத்தை பற்றி தான் பேசுது. அப்ப அது மாதிரி தன்னை தான் அறியும், தன் சுயத்தை தான் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு உயரிய விஷயத்தை பேசுகின்ற உபநிஷதங்கள் எல்லாமே வேதாந்த நூல்கள் என்று தான் அழைக்கப்படுகின்றன. அப்ப இத்தகைய வேதாந்த நூல்கள் எல்லாமே யதார்த்தத்தின் உண்மையை, அதனுடைய உண்மை தன்மையை நமக்கு எடுத்து விளக்குகின்றன. மேலும் அந்த உண்மையை மறைக்கக்கூடிய அஞ்ஞான இருளை அகற்றக்கூடிய பல அரிய அறிவுரைகளையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அப்ப அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட யதார்த்தமான உண்மை ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுதான் இருப்பு அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அப்ப நம்ம அதை நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. அது இருக்குதுன்னு சொல்றதுனால அதுக்கு பேரே இருப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால அது மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதுல குழப்பம் அடையக்கூடாது. இறைவனுடைய தன்மை என்ன, எப்படிப்பட்டவன் இறைவன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். ஏன்னா இறைவன் அப்படின்னு பொதுப்படையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு என்ன பண்ணுது, அவரவர்கள் கற்பித்து வைத்துக் கொண்ட இறைவனை கணக்கு போட்டு பார்க்குது. அப்ப அந்த மாதிரி இங்க சொல்ல வரல. இருப்பு இறைவன் அப்படின்னு சொன்னா அந்த யதார்த்தத்தை, அந்த இறைவனுடைய உண்மை தன்மையை நாம் இங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய ஆழமான உபதேசமாகவும் பார்க்கப்படுது. அப்ப இந்த உபநிஷத்து இருக்கு இல்லையா, இதுக்கு அமிர்த பிந்து உபநிஷத்துன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அமிர்தத்தின் துளி. இப்போ ஒரு அமிர்தம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மரணமற்ற பெருவாழ்வை நம்ம அடைந்து விடுவோம் இல்லையா. ஏன்னா அமிர்தம்னாலே மரணமற்ற நிலைக்கு அழைத்து செல்வதுதான் அமிர்தம். அமரன் ஆகி விடுவான். அமிர்தத்தை அருந்தியவன் அமரன் ஆகி விடுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அமரன் அப்படின்னா பிறக்காதவன், மீண்டும் பிறக்காதவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்வதாக இந்த அமிர்த பிந்து உபநிஷத்து அறியப்படுகிறது. பொதுவா நடைமுறையில 5 பிந்து உபநிஷதங்கள் இருக்குது. அந்த மாதிரி உபநிஷதங்கள் எல்லாம் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத பிந்து, பிரம்ம பிந்து, தியான பிந்து, தேஜோ பிந்து அப்படின்ட்டு இதை தவிர 4 பிந்து உபநிஷதங்கள் இருக்குது. இதை நம்ம அமிர்த பிந்துன்னு சொல்றோம். ஆக மொத்தம் 5 விதமான பிந்து உபநிஷதங்கள் நடைமுறையில இருக்கின்றன. அதுல இந்த அமிர்த பிந்து உபநிஷதம் கிருஷ்ண யஜுர்வேதத்திலே வருகின்றதாக முக்திகோ உபநிஷதம் தெரிவிக்குது. இப்ப இந்த உபநிஷத்து எந்த வேதத்தின் அடிப்படையில வருது அப்படிங்கிறதையும் இன்னொரு உபநிஷத்து தான் சுட்டி காட்ட முடியும். ஏன்னா அந்த உபநிஷத் ரிஷிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடி அந்த வேதத்தினுடைய அடிப்படையை எடுத்துதான் அதனுடைய சாரத்தை தான் நமக்கு உபநிஷதங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த உபநிஷதங்கள் எல்லாமே வேதத்தின் சாரம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். ஏன்னா வேதம் மூலத்தை நம்ம படிச்சு புரிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கும்போது அதை எளிமைப்படுத்தி உபநிஷதங்களாக நமக்கு கொடுக்கும்போது அதனுடைய ஆழமான உட்பொருளை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இங்கு உபநிஷதங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு உபநிஷதங்களை படிக்கணும். இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்வரத்தை வெளிப்படுத்துகின்றன.
அது எப்படின்னா ஒரு அமிர்தத்தினுடைய துளியில எப்படி ஒரு ஆனந்தம் இருக்குதோ அது மாதிரி ஸ்வரங்களிலையும் ஒவ்வொரு ஆனந்தம் இருக்கும். அப்படிதான் இந்த உபநிஷத்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த உபநிஷத்து சின்னதா இருந்தாலும் இதோடைய நோக்கம் மிக பெருசு. இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தும் பிரம்ம உபநிஷத்தும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குற விஷயம் சப்ஜெக்டுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இதை நிறைய பேர் பிரம்ம உபநிஷத்துன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா பிரம்ம உபநிஷத்து வேற, அமிர்த பிந்து உபநிஷத்து வேற. ஏன்னா பிரம்ம பிந்து உபநிஷத்து அப்படிங்கிறதையும் அமிர்த பிந்து உபநிஷத்துங்கிறதையும் நிறைய பேர் போட்டு குழப்பிக்குவாங்க. அது ரெண்டும் தனித்தனி தான். ஆனா பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த உபநிஷத்து நமக்கு என்ன சொல்லுது? பிரம்ம சாட்சாத்காரத்தை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறத பத்தி உபதேசிக்குது. இப்போ பிரம்ம சாட்சாத்காரம்னா அது என்னது? இப்ப பிரம்மமாக இருக்கின்றேன், பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது, அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு அப்படிங்கறத தெரிந்து கொள்வது. அப்படி தெரிந்து கொள்வதற்கு உண்டான அங்கீகாரம் எப்படி? நம்முடைய உள்ளுணர்வு மூலமா தான் அது நடைபெற முடியும். ஏன்னா இங்க நம்முடைய இருப்புலதான் அந்த பேரறிவின் இருப்பை நம்ம உணர முடியும். ஏன்னா இங்க பிரித்து பார்க்கிற விஷயம் எதுவுமே இல்லை. இந்த விஷயம் என்னன்னா, தன்னைத்தான் அறியும் போது அந்த பேரறிவை நான் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க சாரம். அதுதான் எடுத்து இந்த உபநிஷத்தெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப எல்லா உபநிஷத்துகளின் முடிவான மைய கருத்து கடைசியில் எங்க போய் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் உணர்த்துவதாக அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நாம தனித்தனி அபிப்பிராயத்தில் இருக்கணும் இல்லையா? நான் ஜீவன், இறைவன் பரமன், நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீக்கி இங்க ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுவதாகத்தான் எல்லா உபநிஷதங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த உபநிஷத்தை நம்ம புரிந்து கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையலாம். இப்ப சம்சாரம்னா என்ன? பிறப்பு இறப்பு என்ற சம்சாரம். சம்சாரம்னா நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோட வாழ்றது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய வார்த்தைகளுடைய இடம் மாறும்போது பொருள் மாறும். அப்ப அதனால இங்க சம்சாரம் என்பது பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவது அப்படிங்கறத தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த பிரம்ம ஞானத்தை, உபநிஷத்துக்களின் உபதேசத்தை விசாரம் செய்வதன் மூலமாகத்தான் அடைய முடியும் என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப இங்க மனம் தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கான விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப அந்த விசாரம்ங்கிறது என்னன்னா, அதை பற்றிய அறிவு உள்ள ஞானிகளிடத்திலும் சாதுக்களிடத்திலும் சங்கமம் வைத்துக் கொண்டு அதை நம்ம கலந்துரையாடித்தான் அதுல இருந்து நம்ம உண்மையை உணர முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் நாம் நம்மையோ இறைவனையோ இந்த உலகத்தையோ அறிந்து கொள்வது சாத்தியமே கிடையாது. ஏன்னா கர்ம காண்டத்துல நம்ம இது போன்ற ஞானத்தை அடைய முடியாது. அப்ப ஞான காண்டத்துக்கு வந்துதான் ஆகணும். நீங்க கர்ம காண்டத்துல என்ன காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்க யோகா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தியானம், ஜபதபங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், யாக யக்னங்கள், வேள்விகள் அப்படின்னு நீங்க என்ன புறக்காரியங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த அத்தனை கர்ம காரியங்களும் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படும் என்பதையும் ஆழமாக இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மன தூய்மைக்கான அந்த பாதைகள் நாம பயணம் பண்ணாலும் இறுதியில நாம தன்னைத்தான் அறியும் அந்த ஆன்மாவை, அந்த பேரறிவை, பேருணர்வை நம்முள் நாம் உள்ளுணர்வில் உணரும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகும். வேற எந்த வகையிலும் அது சாத்தியமாகாது. அப்ப அது எப்படி உணர முடியும் அப்படின்னா, அதற்குண்டான ஒரு அறிவை இந்த மனதிற்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவி இந்த மனசு தான். இந்த மனசின் மூலமா தான் நம்ம எதையுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப மனம் இல்லைன்னா நம்ம ஒரு ஜடம் மாதிரி. இப்போ மென்டல் ஆனவங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்பட மாட்டாங்க இல்லையா? ஒரு மனநோயாளி என்ன பண்ணுவான்? எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருப்பான், சட்டை கிழிச்சிட்டு இருப்பான். அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, மற்றவர்களையும் அவனுக்கு புரியாது. இப்ப விபத்துல அடிபட்டு ஒரு கோமா ஸ்டேஜ்ல போயிருக்கிறான். அவனுக்கு உயிரும் இருக்குது, உடம்பு இருக்குது. ஆனா அவனும் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த புற விஷயங்கள் மூலமா எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அந்த மனம்ங்கிற ஒரு கருவியின் மூலமா தான் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி தெரிந்து கொள்வதற்கு அடித்தளமாக, ஆதாரமாக, அஸ்திவாரமாக அந்த அறிவு இருக்கின்றது என்பதை நாம் எப்போ உணர்றோமோ அப்ப நம்ம உண்மைத்தன்மைக்குள்ள நுழைய முடியும் என்பதாகத்தான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகிற விஷயமாக பார்க்கிறோம்.
அப்ப நம்ம இந்த அமிர்த பிந்து உபனிஷத்து இருக்கு இல்லையா, இந்த அமிர்த பிந்து உபனிஷத்தை சுருக்கமா அப்படியே அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்ப மனம் வந்து 2 தன்மைகள் இருக்கு. சுத்த மனம், அசுத்த மனம் அப்படின்னு 2 விதமான மனம். நம்ம எல்லார் இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். மனம்னா இருமைகளால் சூழப்பட்டதுதான் மனம். இப்ப இந்த அமிர்த பிந்து உபனிஷத்து வந்து மனதை பற்றி பேசுது. மனதை பற்றி பேசி அந்த மனதை வந்து எப்படி பக்குவப்படுத்தணும், அதற்குண்டான பாதை என்ன, அதற்குண்டான சாதனம் என்ன, சாதனை என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்ல போகுது. அந்த அடிப்படையில முதல்ல மனதை பத்தி சொல்லும்போது நம்முடைய மனம் வந்து 2ஆக பிரிந்திருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுது. எப்படி பிரிந்திருக்கிறது அப்படின்னா, சுத்த மனம், அசுத்த மனம் என்று 2ஆக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசையில் நாட்டம் கொண்ட மனம் அசுத்த மனம், ஆசைகள் அற்ற மனம் சுத்த மனம் என்று மனதை 2ஆக பிரித்து சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த மனம்தான் ஒவ்வொரு மனிதனின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் முக்கிய காரணமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சுட்டிக்காட்டுது. ஏன்னா இந்த மனசு தான் நமக்கு வந்து மோட்சத்துக்கு போறதுக்கும் பந்தத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு சீரழிவதற்கும் முக்கிய காரணமா இருக்கு. அப்ப நாம இப்ப எங்க இருக்கிறோம்? பந்தத்துல சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கோமா, இல்ல நம்முடைய இலக்காகிய மோட்சத்தை நம்ம அடைய வேண்டுமா? அப்ப நம்ம மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த மோட்ச பாதைக்கு வழி எப்படி கிடைக்கிறது, எப்படி போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது அந்த மனதின் மூலமாகவே தான் தெரிந்து கொள்ள முடியும். வேற எந்த பாதையில் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்? வேற எதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதே மனம் தான் தூய்மையாக்கப்பட வேண்டும். அப்ப அது தூய்மையாக்கப்படுவது அப்படிங்கிறது எந்த ப்ராசஸ்ல நடக்கணும்? இப்ப புறவிருத்திகள்ல என்ன நாட்டம் இருந்தாலும் மனசு அதுலயே போய் சிக்கிக்கிட்டு அதுல ஆர்வத்தை காட்டிக்கிட்டு அதுலயே போயிட்டு இருக்கிற மனச கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம செய்யற காரியம் என்ன, இந்த மனசு எதை நோக்கி போகுது, எதனால் ஈர்க்கப்படுது. இப்போ இந்த பிரவருத்தி நிவிருத்திங்கிற 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரவருத்தினா இந்த உலக விவகாரங்கள், நிவிருத்தினா மனமற்ற நிலையில் அந்த அறிவை நாம் அறியக்கூடிய ஒரு பாதை. இந்த மாதிரி 2 பாதைகளில இப்ப நான் எந்த பாதையில அதிகமா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், இந்த மனம் என்ன எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம மனதையே நம்ம சுய விசாரம் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிற அந்த உண்மை தன்மை நம்மால் உணரப்படும். அப்படி உணரப்படும் பொழுதுதான் நம்ம இங்க அசுத்த மனமாக இருக்கிறோமா சுத்த மனமாக இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பகுத்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப அசுத்த மனம்னா என்ன? ஆசைகளால் சூழப்பட்ட மனம் அசுத்த மனம், ஆசைகள் அற்ற மனம் சுத்த மனம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம ஆசைகளற்ற மனதுக்கு போனாதானே சுத்த மனமாக இருக்கும். அந்த சுத்த மனம் தானே அறிவை அறியும். ஏன்னா அறிவு வந்து ஒரு தூயது, சுயம் பிரகாச அறிவு, தூய அறிவு அது. அப்ப அந்த தூய அறிவை அனுபவமாக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தன்மைக்குள்ள இந்த மனசு போனா மட்டும்தான் அனுபவமாக்கும் அறிவை. இல்லைன்னா அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாம, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாம ஆசைகளால் சூழப்பட்டு இந்த பிரவருத்திக்குள்ளேயே மனசு ஆசைகளால் மாட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அது வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதனால எங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் இந்த மனமே காரணமாக இருக்கிறதுனால விஷய சுகங்களிலே பற்று வைத்திருக்கின்ற மனம் முக்திக்கு வழிவகுக்காது, மோட்சத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லுது. அப்போ விஷயப்பற்று இல்லாத, விஷய சுகங்களில் ஆர்வம் செலுத்தாத மனம் மட்டுமே முக்திக்கும் மோட்சத்திற்கும் காரணமாக அமைகின்றது அப்படிங்கிற மாதிரி உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்போ விஷயங்களில் பற்றில்லாத மனதிற்கே முக்தி அப்படின்னு சொல்லி இங்க சாஸ்திரம் முடிந்த முடிவாக சுட்டி காட்டுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ணணும்? விஷயங்களில் பற்றில்லாத நிலைக்கு இந்த மனதை நம்ம பயிற்சி படுத்தணும். அப்ப அந்த பயிற்சி எப்படி மனதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க மனதிற்கான பயிற்சிகள் புறத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த பயிற்சியிலையும் போய் மனசு சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் தயங்கிட்டு இருக்கும். ஏன்னா மனதுடைய சுபாவம் என்னன்னா, ஒண்ணு பிடிச்சிக்கிச்சுன்னா அதுல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டுட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரே அடியா அதை வெறுத்துட்டு அதுல இருந்து விலகி ஓடிடும். இப்படிதான் பண்ணும். இப்ப பொதுவா மனம் வந்து இருமை தன்மைகள்ல எதிரும் புதிருமா தான் இருக்கும். ஒண்ணு ரொம்ப டீப்பா போய் அதுல பூந்துக்கும், இல்லைன்னா ஒரே அடியா அதை விட்டு விலகிக்கும். இப்படி 2 பக்கமும் ஊசலாடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஸ்டேபிளா நிலையா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு மனசு என்னைக்குமே ஒத்துழைக்காது. காரணம் என்னன்னா மனம் அப்படிதான். அப்ப அந்த மனதை நம்ம எப்படி சரிப்படுத்தணும், எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற பயிற்சி தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதெல்லாம் இந்த உபநிஷத் சொல்லிக் கொடுக்க போகுது.
ஒவ்வொரு உபனிஷத்தும் சொல்லி கொடுக்குது. நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆழமான புரிதலும் இருக்குது. அப்ப இங்க இந்த உபனிஷத்து அதை பத்தி எல்லாம் என்ன பேச போகுதுன்னு பார்க்கும்போது, மனதில் பற்றற்ற தன்மை மிக மிக முக்கியம் என்பதாக இந்த உபனிஷத் சுட்டிக்காட்டுது. அப்ப பற்றற்ற தன்மையை பத்தி மகான்கள் சொல்லும் போது நம்மாழ்வார் ஒரு அருமையான விஷயத்த சொல்றார். நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அற்றது பற்றெனில் உற்றது வீடுன்னா, பற்று எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுதே உனக்கு வீடு கிடைச்சாச்சுப்பா அப்படின்றார். ஒரே லைன்ல சொல்லிட்டார். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. வீடுன்னா என்ன? வீடு பேரு. ஏன்னா நம்ம புருஷார்த்தத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அறம், பொருள், இன்பம், வீடு. ஏன்னா நம்முடைய மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ அந்த வீடு பேருங்கிற அந்த இறுதி நிலையை ஒரு மனிதன் அடைஞ்சாதான் அவன் பிறவி எடுத்தனுடைய பலனை முழுமையாக்குகின்றான்னு அர்த்தம். அந்த வீடு பேரே அடையாம ஒருத்த போறான்னா அவன் வந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டு போறான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம இந்த புருஷார்த்தத்தின்படி வாழ்ந்தோமா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம புருஷார்த்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ள விசாரம் பண்ணி நம்மளை நாம சீர்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத இன்னொருத்தர் காட்டி கொடுக்கறது கஷ்டம். நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம யாரையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம், நம்முடைய மனசு எங்கெல்லாம் தீவிரமா ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால அதுல இருந்து விடுதலை அடைய முடியும். ஆனா அதற்கான கருவிகள் தான் இந்த சாஸ்திரமும் சத்குருவும். ஏன்னா இவங்க சாஸ்திரம் கிடையாது. இவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். நம்முடைய அறியாமையை சுட்டி காட்டுகின்றார்கள். அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அந்த அஜ்ஞானத்திலிருந்து விலகிக் கொள்ளணுமே தவிர, அவர்கள் சொல்வதை நம்ம உதாசீனப்படுத்தினாலோ அதை பெருசா நம்ம எடுத்துக்கலனாலோ நம்ம மீண்டும் அது புரிதல் இல்லாம தான் இருக்கிறோம். மனம் இன்னும் பக்குவம் அடையல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை மனம் பெறவில்லை என்றுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மாழ்வார் சொன்ன மாதிரியே திருவள்ளுவரும் அழகா சொல்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்ப பற்றில்லாதவனுடைய பற்றை பற்றிக்கணும். அப்ப அவன் தான் நம்ம இங்க முக்கியம். எதன் மீதும் பற்று இல்லாதவன் ஒருவன் இருக்கிறான், அவனை பற்றுகிறார் திருவள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்றை பற்றுகின்ற பொழுதுதான் நம்மிடத்தில் இருக்கின்ற பற்று விடுபட்டு போகும் என்பதாக திருக்குறளும் சுட்டிக்காட்டுது. அப்ப இதெல்லாம் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும்போது நம்முடைய மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறது இதோட கம்பேர் பண்ணி ஒப்பீடு செய்து பார்க்கும்போது விஷயப்பற்று முற்றுமாக நீங்கி எப்போதும் மனம் அந்த தூய அறிவின் இருதயத்தில் நன்கு அடங்கி நிலை பெற்று மோன நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்குமோ அதுவே பரமபதம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. பரமபதம் அப்படின்னா என்னன்னா, பரமனுடைய பதம்னா என்னன்னா, மோன நிலைக்கு மனசு போகணும். மனம் இந்த பிரவருத்திக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் அதை செஞ்சுட்டு இருக்கேன் இதை செஞ்சுட்டு இருக்கேன் விருத்திகளை போய் மாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படிதான் நம்ம மனசு போயிட்டே இருக்கும், விவகாரங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா அப்படியே பழகின மனசு இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நேத்தா இப்படி நம்ம வந்தோம், நம்ம பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கிறோம். சின்ன குழந்தையில ஆரம்பிச்ச நம்முடைய ஆழமான தேடுதல் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்குமே நம்ம அதுல சிக்கிக்கிட்டு புறவிருத்திகள்லயே நாட்டத்தை காட்டிக்கிட்டு அதுலயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஓட்டத்தினுடைய முடிவு இறப்பு வரைக்கும் தெரியல. ஏன்னா அப்படியே புரியாமையே போய் மரணத்தையும் தழுவிடுறோம். நிறைய பேர் அப்படித்தானே போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கதான் நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். விழிக்கும் போதுதான் அந்த பரம பதத்தை நம்ம அடைய முடியும். பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருக்கு, நம்மளாம் சின்ன குழந்தைகளை விளையாடி இருப்போம். இப்போ இன்னைக்கெல்லாம் இன்றைய ஜென்ரேஷனுக்கெல்லாம் அது சான்ஸ் இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வீடியோ கேம்ஸ் வந்துருச்சு. இப்போ நாமெல்லாம் பரமபதம் விளையாட்டு விளையாடும் போது ஒரு பெரிய சார்ட் இருக்கும், அந்த சார்ட்ல ஏணி இருக்கும், அப்புறம் பாம்பு இருக்கும். இப்போ நம்ம தாயம் போட்டுட்டு அப்படியே அந்த தாயக்கட்டில் ஒரு இதை நவுத்திக்கிட்டே வர வர ஒரு ஏணி வரும். 5ன்னு விழுந்தோம்னா 5வது இடத்துல ஒரு ஏணி இருக்குன்னா அந்த ஏணியில பிடிச்சி அந்த ஏணி எங்க போய் சேர்த்தோம், 12வது இடத்துக்கோ 13வது இடத்துல நம்மள ஒரு லிஃப்ட் பண்ணோம், குயிக்கா லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகும். அப்ப நான் 5வது இடத்துல இருந்து குயிக்கா 12வது இடத்துக்கு போயிடுவேன். திருப்பி ஒரு தாயக்கட்டை போடும்போது அடுத்த நம்பர் என்ன விழுதோ அந்த நம்பர் படி கட்டத்தை நகர்த்திக்கிட்டே போனா அடுத்தது அதுல இருந்து வர 4ஆம் நம்பர் கிட்ட போனோம்னா அங்க ஒரு பாம்பு இருக்கும். பாம்பு கடிச்ச உடனே சைன்னு கீழே இறங்கி நம்ம எங்க 5வது இடத்துல இருந்து 12வது இடத்துக்கு போனவன் மீண்டும் 12வது இடத்துல இருந்து 2வது இடத்துல நிற்பேன். ஏன்? பாம்பு கடிச்சு கீழே வந்துடுற மாதிரி. அப்ப இந்த பரமபத விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அதனுடைய புரிதல் என்ன அப்படின்னா,
அவளை சீக்கிரம் அடைய முடியாது. அந்த பரமபத விளையாட்டுல மேல வந்து பரமன் இருப்பான், கீழே நாம ஜீவன் வந்து பரமனை அடைவதற்கான முயற்சி. அன்றைய பெரியவர்கள் பாருங்களேன், ஒரு விளையாட்டுல கூட இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைக்கணுங்கிறதையே ஒரு விளையாட்டை அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அப்படிதான் அன்றைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு போனாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. டோட்டல் ஜெனரேஷன் மாறிட்டதுனால இன்னைக்கு எல்லாம் வீடியோ கேம்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தன் கையிலயும் கன்னு, அப்படியே பரவனை பூரா சுட்டு தள்ளிட்டு இருக்கான் பயங்கரமா. அப்படி சுட்டு தள்ளிட்டு இருக்கும்போது மனசு என்ன ஆகுது, ரொம்ப கொடூரமா ஒரு மூர்க்கத்தனமான மனசா மாறிட்டே வருது இல்லையா? சின்ன குழந்தைகிட்ட ஒரு கன்னை கொடுத்து வீடியோ கேம்ல சுட வச்சு விளையாடி பாக்குற பேரண்ட்ஸ் அந்த பையனை எதிர்காலத்துல என்னவா மாத்துறாங்க, கொலையாளியா குற்றவாளியா மாத்துறாங்க. அது அவங்களுக்கே தெரியறது இல்லை. இன்றைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்றைய ஜெனரேஷன். காரணம் என்னன்னா, அந்த பேரண்ட்டுக்கு அது தெரியாது. அவங்களே பரமபத விளையாட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு சமுதாய சீர்கேடுக்கு காரணமா அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கும்போது, இப்ப இன்றைய செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியும் நம்ம பார்த்தோம்னா என்ன செய்திகள் வருது, எங்க பார்த்தாலும் கொலை குற்றம் தான். கற்பழிப்பு, கொலை, இவன் அவனை கொன்னான், இவன் இவளை கொன்னான், இவன் காதலிச்சான், அப்படியாச்சு இப்படியாச்சு, இதே விஷயங்கள் தான் உலகத்துல கேட்க முடியல, கண்ணில் பார்க்க முடியல. அப்படி ஒரு மோசமான விஷயங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. காரணம் என்ன? சரியான நெறிப்படுத்தி கொண்டு போற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு. அதனால அந்த காலத்துல பெரியவங்க பாருங்க, விளையாட்டுல கூட பரமபத விளையாட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பரமபதம்ங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால என்னுடைய மலரும் நினைவுகளை அவங்களோட பகிர்ந்துகிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த பரமபதம் அவளை எளிதாக அடைய முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். அப்போ அந்த இதயத்துல அந்த ஏகாந்த தன்மையை, அந்த மனோலயத்தை அடையும் போது மட்டும்தான் அந்த பரமபதம் நம்ம அடையப்படுகின்றது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அதுதான் இங்க ஞானம், அதுதான் இங்கு மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தாயுமானவர் சொல்றாரு, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. ஏன்னா இங்க பராபரமேங்கிற ஒரு வார்த்தை அவரும் உபயோகப்படுத்துறாரு பாருங்க. பரமன், பரமபதம், பராபரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்னன்னா அந்த இறைவனை, அந்த பேரறிவு தன்மையை சுட்டி காட்டுற வார்த்தைகள். அப்ப வாயேன் பராபரமேன்னா அந்த பராபரம் எப்போ வராது? இப்ப சினமிறக்க கற்றாலும், நீங்க கோபத்தை அடக்கிட்டாலும், அதை அடக்குவதற்காக கற்றுக்கொண்டாலும், என்ன பயிற்சிகள் செய்து நான் மன அமைதியை கொண்டு வந்துட்டேன், நான் தினசரி தியானத்துல ஈடுபட்டு இப்ப எனக்கு கோபமே வர்றதில்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும், சித்தியெல்லாம் பெற்றாலும், இன்னும் கொஞ்சம் அட்டமா சித்திகள் எல்லாம் எனக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தீவிர பயிற்சிகள் எல்லாம் செய்து நீங்க பயங்கரமான சித்திகள் எல்லாம் வாங்கிட்டீங்க. அப்படியே தண்ணி மேல நடக்கிறீங்க, அப்படியே காத்துல பறக்குறீங்கிற மாதிரி எல்லாம் சித்திகள் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி சித்திகள் நடைமுறையில பிராக்டிக்கலா இல்ல. அதெல்லாம் வந்து கற்பிதம். அட்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது வந்து மனதனுடைய கற்பிதம். ஆனா அதை வந்து மூர்க்கத்தனமா, ஒரு மூடத்தனமா நம்பின மக்கள் தான் அதிகம். அது யாரையும் பார்த்தது இல்லை. அதை பூதாகரமா உண்டாக்கி மக்களை முட்டாளாகவே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கே இவ்வளவு முட்டாளா இருக்கிறோம்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப மனித சமுதாயம் எவ்வளவோ வளர்ச்சிகளை அடைந்திருந்தாலும் இன்னும் நமக்கு மூட நம்பிக்கைகளும் முட்டாள்தனமும் மேலோங்கி இருக்குது. அப்படின்னா கல்வி அறிவே கொடுக்கப்படாத காலகட்டங்களை, ஆதி மனிதன் மிருகத்தனமா வாழ்ந்த காலகட்டங்களை எல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஒண்ணுமே புரியாம முட்டாள் மனிதர்கள் வாழ்ந்த காலம். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன புரியும்? எது செஞ்சாலும் மூடத்தனமா, மூர்க்கத்தனமா தான் செய்வாங்க. அப்படிதான் இருந்தாங்க. அப்ப மனிதன் மேம்பாட்டுக்கு வர்றது, மேல்நிலையை அடையிறது அப்படிங்கிறது அந்த புத்தி சக்தியினுடைய விரிவுல தான் அடைய முடியும். சும்மா எடுத்த உடனே அவன் எல்லா மனிதர்களும் மனிதர்களாக மாறிட முடியாது. உருவம் மனித உருவமா இருக்கலாம், ஆனா மனம் வந்து மூர்க்கத்தனமா இருக்கும். அப்ப அவன் பார்ப்பதற்கு மனித உருவில் இருந்தாலும் ஒரு மூர்க்கன் கிட்ட போய் நம்ம என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? அல்ல என்ன அவன் புரிந்து கொள்வான்? ஒரு மூடனும் மூர்க்கனும் எதை புரிந்து கொள்வார்கள்? ஒன்னும் புரிந்து கொள்ள மாட்டாரு. ஆனா பார்ப்பதற்கு மனித தோற்றத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன பயிற்சி பண்ணாலும் அந்த பணிவும் அந்த மோன நிலையும் வரவே வராது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்து ஞானத்தை அடையும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். அப்ப அதுக்கு அவங்க பக்குவம் அடையணும்னா அப்ப எங்கிருந்து நடக்கணும் அந்த ப்ராசஸ்? சின்ன குழந்தையில இருந்தே நடக்கணும். திடீர்னு ஒரு நாள் வந்து அவனை கூட்டு வந்து இந்த வேதாந்த வகுப்புல உட்கார வச்சுட்டா அவன் மாறிடுவானா? அப்படிலாம் மாற முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைல 5ல் வளையாதது 50ல் வளையுமாங்கிற மாதிரி சிறு குழந்தையிலிருந்தே அது நல்வழியில நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது மட்டும்தான் அந்த பையன் எதிர்காலத்துல ஒரு நல்ல பையனா வருவானே தவிர, சின்ன வயசுல அவனை மனம் போன போக்குல அவனை விளையாட விட்டுட்டு அவன் கெட்ட வழியில எல்லாம் போகிறதுக்கு அனுமதிச்சுட்டு பெரிய பையன் ஆன உடனே அவனை மாறுடான்னு சொன்னா எப்படி மாறுவான்? மாற மாட்டான். அப்ப இந்த புரிதல் நமக்கு அடிப்படையாவே தெரியணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க
சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிது கிடையாது. நிறைய விஷயங்களை புரிந்து இந்த சமுதாயத்துல நம்ம எப்படியெல்லாம் அணுகணும், எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது இந்த மனதின் அடிப்படையில தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படை விஷயமே நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்கிறதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதையும் புரிந்து கொண்டு வாழணும். அப்ப இந்த மனதை மகான்கள் ஒப்பிடும்போது எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனம் யாருக்கு இறக்கவில்லையோ அவர்களுக்கு இறைவன் வரமாட்டான், இறைவன் தெரிய மாட்டான் அப்படின்னு தாயுமானவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரமண பகவான் நமக்கு இப்ப சமீபத்துல வாழ்ந்து மறைந்த ரமணருடைய பாட்டு, ஸ்ரீ ரமண நூத்திரட்டு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல நிறைய ரமணருடைய பாடல்கள்லாம் தொகுத்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு இருக்கு. விடயப்பட்டெல்லாம் விட்டு மனதிற் படரும் விருத்தி படுப்பாய் அடையும் என்று உண்மணி பாவம் அன்றொன்றுமதே பரம இன்ப மெனலாவதே. அருமையான பாட்டு. ஆனா புரியணும். விடயப்பற்றெல்லாம் விட்டு, ஏன்னா அவங்க அந்த காலத்துல தமிழ் புலவர்கள் மாதிரி வாழ்ந்தாங்கல்ல. மகான்கள் எல்லாம் தமிழ் மொழியில அவ்வளவு பாண்டித்யம் பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு தமிழ் மொழியே நம்ம பேசுறதும் தமிழ் மொழி கிடையாது, நம்ம எழுதுறதும் தமிழ் மொழி கிடையாது, எல்லாம் மறிவிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்னு நம்ம தமிழை தூக்கி நிறுத்துறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா தமிழ் எது தமிழ்னே தெரியாம தமிழை நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ளணும். உண்மையான தமிழ் எல்லாம் இந்த மாதிரி செயல் வடிவத்துலதான் இருந்தது. அப்போ இங்க ரமணர் என்ன சொல்றாரு? விடயப்பற்றெல்லாம் விட்டு. விடயப்பற்றெல்லாம் விட்டுனா என்ன? விஷய வாசனைகளை அறவே ஒழித்து விட்டு மனதில் படரும் விருத்தி படுப்பாய் அடையும் என்று. மனதில் படர்ந்து ஓங்குகின்ற எண்ணங்களை எல்லாம் அழித்திடுவாய் என்று. மனதில் தொடர்ந்து பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா? அந்த படர்ந்து ஓங்குகின்ற எண்ணங்களை எல்லாம் அழித்திடுவாய் என்று உண்மணி பாவம் அன்று ஒன்றுமதே. உண்மணி பாவம்னா மோன நிலை, அதாவது எப்பொழுதும் மனமானது எண்ணங்களற்ற அந்த மோன நிலையிலேயே நிற்குமானால் அதுதான் அவனை அடைவதற்கான வழிங்கிறாரு. உண்மணி பாவம் ஒன்றுமதே பரம இன்பம் எனலாவதே. அப்ப அந்த மாதிரி உன்னையே நான் சதா நினைத்து கொண்டு அந்த உன் நிலைக்கு நான் வந்துவிட்டு அந்த மோன நிலையிலே நான் நின்று விட்டால் அதுவே எனக்கு பரம இன்பம் எனலாவதே. அதுவே எனக்கு பரமானந்தத்தை கொடுத்து விடும் என்பதாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க பாத்துக்கோங்களேன், அன்றைக்கு உபநிஷத காலம் தொட்டு இன்றைக்கு வந்த ரமண மகரிஷி வரைக்குமே நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றார்கள்? மனதைத்தான் சுட்டி காட்டுகின்றார்கள். மனம்தான் பிரச்சனை, மனசுதான் பிரச்சனை, மனம்தான் இங்க அந்த மகத்தான அறிவை அறிந்து அதிலே ஒன்ற வேண்டும் என்பதாக இங்கு மேற்கோள் காட்டுகின்றார்கள் நிறைய மகான்கள். ஏன்னா இங்க அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த மாதிரி விஷய வாசனைகளை எல்லாம் ஒழித்து மனதிலே படர்ந்துகின்ற செழித்தோங்குகின்ற எண்ணங்களை எல்லாம் அழித்து மனமானது எப்பொழுதும் எண்ணங்களற்ற மோன நிலையை அடையுமோ அப்பொழுது மட்டுமே ஏகமாய் அத்விதமாய் சொரூபமாய் பிரகாசிக்கின்ற அந்த வஸ்துமே பரமானந்தம் என்று சொல்லப்படுகிறது என்பதாக ரமண மகரிஷி இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட பரமானந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அது மனமற்ற நிலையில் தான் சாத்தியம் என்று மகான்கள் சொல்லுவது எப்படின்னா, அந்த மனம் எப்பொழுது தன்னை இழந்து விடுகின்றதோ அப்பொழுது அங்க என்ன இருக்குது? தூய அறிவு மட்டும் இருக்குது. அப்ப அந்த தூய அறிவு நிலை தான் இங்கு மோன நிலை, அந்த அறிவு நிலை, பிரகாச நிலை, ஆத்ம நிலை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த அறிவே, அந்த ஆத்மாவே சத்தியம் என்ற அறிவு விழிப்பினால் எப்பொழுதும் மனம் சங்கல்பிக்கவில்லையோ அப்போது அங்கு உணரப்படுவதற்கு வேறு வஸ்துக்கள் இல்லாததினாலே அங்கு உணரும் மனமும் இல்லாததாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறதுதான் இங்க நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகின்றது. இப்போ இந்த உபநிஷதங்களுக்கெல்லாம் விளக்க உரை எழுதின மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல கௌடபாதருடைய காரிகையில இந்த மனதை பத்தி அவரு சொல்ல வரும்போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார். சுசுப்தியில கூட மனசு லயம் அடைகிறது, ஆனால் அடக்கப்பட்ட மனம் லயம் அடைவதில்லை அப்படின்ட்டு இங்க மகான் கௌடபாதருடைய காரிகை சுட்டி காட்டுது. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம இங்க எடுத்துக்கணும். இப்ப மனசு எங்க லயம் ஆகுது? ஆழ்ந்த உறக்கத்துல, சுசுப்தியில கூட லயம் ஆகுது மனசு. ஆனா எங்க லயம் ஆக மாட்டேங்குது?
அடக்கப்பட்ட மனம் லயமாவதில்லை அப்படிங்கிறார் கௌடபாதர் சொல்றாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல சொல்லியிருப்பாருங்கிறத நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மகான்களுடைய அந்த கோட் இருக்கு இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கணும். என்ன சொல்ல வராங்க, அவங்க எதை நமக்கு புரிய வைக்க விரும்புறாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போதுதான், சுசுப்தியில கூட மனம் லயமாகுதுப்பா, ஆனா அடக்கப்பட்ட மனம் லயமாகுவதில்லை அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம், மனதை அடக்குவதற்கான பயிற்சிகள் தான் நிறைய செய்யறோம். அப்ப அது மாதிரி மனதை அடக்குவதற்கான பயிற்சிகள் நீங்க எதை செய்தாலும் அந்த மனம் லயமாவது கிடையாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதனால இந்த மனம் என்பது எப்போ இல்லாம போகும், மனமற்ற நிலைங்கிறது எப்போ உண்டாகும், அந்த மனதிற்கு புரிதல் தன்னை அதை இழக்கும் போது மட்டும்தான் உண்டாகும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மனமற்ற நிலை, மனம் இழந்த நிலை அப்படி எல்லாம் மகான்கள் சுட்டி காட்டுறது எப்படின்னா, இப்ப நிறைய பேர் மனமற்ற நிலை, மனம் இழந்த நிலைனா என்ன புரிந்து கொள்கிறார்கள், அப்படியே நம்ம எதையுமே செய்யாம அப்படியே எந்த சிந்தனையும் இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அதாவது நிர்விகல்ப சமாதியில போயிடுறது, எந்த ஒரு விகல்பமும் இல்லாம அப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதாவது விகல்பமற்ற நிலை நிர்விகல்பம் தான், எந்த ஒரு விகல்பமும் இல்லாத நிலை தான். ஆனா அந்த நிர்விகல்ப நிலையில மனம் நிற்கணும் அப்படின்னா, எண்ணங்களற்ற நிலையில மனம் அங்க செயல்படணும் அப்படின்னா எப்படி அது நடக்கும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, மனம் தன்னை இழக்கும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகும். மனம் தான் ஒருத்தர் இருக்கிறேங்கிற தன்னுடைய அகங்காரத்தை இழக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு தன்னுடைய செயலாக நானே கர்த்தா நானே போக்தா என்பதாக அபிமானித்துக் கொண்டிருக்குது. இந்த ஒவ்வொரு காரண காரியமும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மனசு எப்படி அபிமானிக்குதுன்னா, இதுக்கு நான் தான் கர்த்தா, இதை நான் தான் அனுபவிக்கிறேன், ஆகவே நான் தான் போக்தா அப்படின்னு அந்த ஒரு ஈகோவுல, அந்த ஒரு அகங்காரத்துல, ஒரு ஆணவத்துல இந்த மனசு வளர்க்கப்பட்டிருக்குது. அப்படி வளர்க்கறதுனாலதான் இந்த மனசு என்ன பண்ணுது, உலக விவகாரங்களுக்குள்ள ஒவ்வொன்றையும் நான் தான் செய்வேன், இது நான் செய்யற மாதிரி அவன் செய்ய முடியாது, அவனுக்கு அது செட் ஆகாது, எனக்கு தான் செட் ஆகும், அப்புறம் நான் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது, நான் தான் என் குடும்பத்தையே தூக்கி நிறுத்த போறேன் அப்படின்னு எல்லாம் மனசு தனக்குள்ள அகங்காரத்தை ஆழமா விதைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த விதைச்சு இருக்கிற இந்த விஷயத்த எப்ப நம்ம தன்னுள்ள உணர்றோமோ அப்பதான் நம்ம அந்த அகங்காரத்தை இழக்கிறோம். அப்பதான் மனமற்ற நிலை உண்டாகுது. அதுதான் சுத்த மனம், தூய மனம். அசுத்த மனம், சுத்த மனம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த பார்த்தோம் இல்லையா. அசுத்த மனம்ங்கிறது என்ன, ஆசைகளால் சூழப்பட்ட மனம். சுத்த மனம்ங்கிறது என்ன, ஆசைகளற்ற மனம். அப்ப ஆசைகளற்ற மனம்னா எப்ப வரும், நீங்க தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டா ஆசையற்ற மனமா மாறிடும். எல்லாம் நான் தான் செய்யறேன், என்ன நான் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஈகோ யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் ஆசையினால் சூழப்பட்ட மனசு. ஏன்னா அவங்க மனசு என்னன்னா, இது என்னாலதான் முடியும், நான் தான் செய்வேன், அப்ப நான் இல்லைன்னா இந்த காரியம் நடக்காது, நான் இல்லைன்னா என் குடும்பம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மாதிரி கற்பனையில வாழ்றவங்க கிட்ட நம்ம நடைமுறையில சுட்டி காட்டுறோம். அது இயற்கையே சுட்டி காட்டுது. எப்படி காட்டுது, இப்ப ஒருத்தன் குடும்பத்துக்கு நான் தான் பெரிய ஆளு, இப்ப நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது அப்படின்ட்டு அவன் பயங்கரமா பாடுபடுறான், காரு பங்களா வீடு வாசல் எல்லாம் வச்சுக்கிட்டு கடினமா உழைக்கிறான். அப்ப அவனை நம்பி அந்த குடும்பம் எல்லாம் நல்லா படிக்குது, குழந்தைங்களாம் நல்லா வாழ்றாங்க, நல்லா சௌரியமா இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான், விபத்துல இறந்துடுறான். இப்ப அவன் இறந்த பிறகு அவன குடும்பத்தை யார் காப்பாத்துவான், அவன் தானே காப்பாத்துறேன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் தானே அத்தனையும் செஞ்சுட்டு இருந்தான். குடும்பத்துக்காக சொத்து சேர்த்துனா, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக பணத்தை சேர்த்துனா, மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக வீடு வாசல் நகை நட்டுன்னு எல்லாம் சேர்த்து வச்சான். ஆனா இப்ப அவன் மரணம் அடைந்துட்டான். இப்ப இவன் அவன் குடும்பத்தை யார் காப்பாத்த போறாங்கிற கவலை அவனுக்கு இனிமேல் கிடையாது. ஏன்னா அவன் தான் இறந்துட்டான். அதனால இவன் இறந்துட்டானே குடும்பம் என்ன நடுவீதிக்கு வந்துருமா, யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா. இப்ப நம்ம எத்தனை பேர் நடைமுறையில பாக்குறோம், ஒரு வீட்டுல தலைவன் இறந்து விட்டா இப்ப அந்த குடும்பம் என்ன ரோட்ல பிச்சை எடுக்குதா, வாழ்றாங்க இல்லையா, அவங்களும் வாழ்றாங்க இல்லையா. அப்போ அவர்களும் வாழ்வதற்கான வழி இயற்கையை தானாகவே அமைச்சு கொடுக்கும். ஏன்னா இயற்கை தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்கு. அப்ப யாராருக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், என்னென்ன நடைமுறையில வரணுங்கிற அத்தனை விஷயங்களும் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய அகங்காரத்துல இதை நான் தான் திட்டமிட்டு மாத்துறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் திட்டமிட்டு மாத்துறேன்னு நினைக்கிற அந்த திட்டம் ஏன் முழுமை அடையறதில்லை, ஏன் வெற்றி அடைவதில்லைங்கிறத அவன் சிந்திக்க மறுக்கிறான். அந்த மறுப்பு தான் அவனுக்கு அஜ்ஞானத்தை கொடுக்குது. அதுதான் அறியாமைன்னு நீங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம் எல்லாம். ஏன்னா இது அகங்காரத்துல நான் செய்கிறேன், நான் இல்லைன்னா என் குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா அவள் இல்லாவிட்டாலும் குடும்பம் நடக்குது. அப்போ அவன் மனைவி குழந்தைகளும் நல்லா தான் வாழ்றாங்க. அவர்களுக்கு உண்டான அந்த தேவைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவன் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாழ முடியாம வேணா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மனசுல ஆசை வச்சிருக்கலாம் இல்லையா.
அது மாதிரி வாழ முடியாம போகலாம். ஆனா அவர்கள் வாழ்வார்கள். வாழ முடியாமலாம் போயிட மாட்டாங்க. அப்ப அதனால இங்க என்ன நாம புரிந்து கொள்ளணும்? நம்முடைய ஆசைகள நம்மோடு மட்டும் நாம் வைத்துக் கொள்வதில்ல. மற்றவர்கள் மீதும் திணிக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஆசைகள் இருக்கிற மனம் அசுத்த மனம். ஆனால் அந்த அசுத்த மனம் அந்த ஆசைகளை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல், தன்னை சார்ந்தவர்களிடம் அதை திணித்து, நான் உங்கள இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறேன், நீ இப்படி ஆகணும். நான் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன், நீங்க இப்படி வாழணும். அப்படின்னு கட்டாயப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் வாழ்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள் இல்லையா? அப்ப இதனால என்ன ஆகும்? இந்த வீட்டினுடைய தலைவன் அப்படிங்கிற ஒரு பயத்துல வேணா அவங்க கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழலாமே தவிர, ஆனா அவன் இறந்த பிறகுதான் அவங்க சுதந்திரமே அடையறாங்க. நெறைய குடும்பங்கள நம்ம இத அனுபவத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம என்ன இந்த மாரி ஆன்மீக பாதையில ஆத்ம ஞான விஷயங்களுக்குள்ள வரும்போது என்ன புரிந்து கொள்ளணும்? தன்னுடைய தனித்துவத்தை ஒருவர் இழந்து விட வேண்டும். இப்ப நெறைய பேரு என்னன்னா, நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையான விஷயங்கள நம்ம பார்த்துக்கிட்டு, இப்ப நம்ம மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம்? நான் தான் இதுக்கு கரெக்ட்டான ஆளு. என்னுடைய திறமை அவனுக்கு கிடையாது. நான் அத சரியா கை நடத்துவேன், ஆள் நடத்துவேன். ஆனா அவனுக்கு அதெல்லாம் டேலண்ட் பத்தாது அப்படின்னு இன்னொருத்தர நம்ம இலக்காரமாவே வைத்துக்கொண்டு, நாமளே புத்திசாலியா நினைக்கிற மாரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம விட்டுடணும். ஏன்னா இந்த பாடம் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, நீங்க எதுவுமே நீ பண்றது இல்ல. எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால தான் இந்த ஹோல் யூனிவர்ஸலே இயங்கிட்டு இருக்குது. அதனால இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் என்னுடைய இயக்கம் தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லுது நேச்சர். ஆனா நாம என்ன பண்றோம்? அத மீறி நம்முடைய அகங்காரத்த வெளிப்படுத்துறதுனால தான் நம்ம செயல்கள் பூரா ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அமையுது. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல. சில பாதை வெற்றி அடைகிற மாரி இருந்தாலும், அதனால ஒரு தோல்வி வந்துருது. சந்தோஷமா ஒரு விஷயத்த நம்ம செய்ய போய் அதனால கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். நம்ம எதையெல்லாம் சந்தோஷம் குடுக்கும்னு நெனைச்சோமோ, அதெல்லாம் பின்னாடி துக்கத்தையும் குடுக்குது. இப்ப ஒரு குழந்தை செல்வம் நமக்கு நல்லது குடுக்கும், சந்தோஷத்த குடுக்கும்னு நெனச்சு, அதே பையன் கெட்டு சீரழியும் போது, கஞ்சா அடிச்சுக்கிட்டோ, போதையில மயங்கும் போதோ, எதுக்கப்பா இவன பெத்தேன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள், குடும்பங்கள் எத்தன பேர் பார்க்கிறோம். ஆனா அதே தாய்மார் தான் அந்த குழந்தைய பெறணும்னு தவம் இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல. பையனே இல்ல எனக்கு எப்படியாவது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்காக ஏங்குன தாய்மார் தான், அந்த பையன் ஊதாரியா போதை மருந்துக்கு அடிமையாகி ஊருக்கே கஷ்டத்த குடுக்குறவனா மாறும்போது, இவன் இருக்கிறத விட இறந்து போறது மேல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில தாய்களையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன நடக்குது? எது நான் எனக்கு சுகம் என்று நினைக்கிறேனோ, அதுவே எனக்கு துக்கமாகவும் பின்னாடி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னு நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ, அப்ப நம்ம எதையும் இங்க எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டியதில்லை. எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ அத புரிந்து கொண்டு, நாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியா நெறிப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால், நம்மை சார்ந்த நம்முடைய சமுதாயமும் நெறிப்படுத்தி வாழ்வார்கள். அதாவது ஒரு நூலைப் போல சேலை, தாயைப் போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்ப அது மாரி, இப்போ நாம அம்மா, அப்பா எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கிறோமோ, அதே குழந்தைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா, அப்பா இப்படிதான் இருப்பாங்க. இவங்களுக்கு இது பிடிக்காது. அவங்க டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்றாங்க. நானும் அதே டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். நீங்க போய் எதையும் சொல்லிக் குடுக்க வேண்டியதில்ல. ஆனா அப்பா, அம்மா கிட்டயே கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா, வளர்ற குழந்தைகள் என்ன பண்ணும்? அப்பாவே செய்றாரு, அம்மாவே செய்றாங்க. எனக்கு என்ன அப்படின்னு அவங்களும் அதத்தான் செய்வாங்க. அப்படிதான் இந்த மனித சமுதாயம் போய்க்கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் எத அடிப்படையா வச்சு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லாம் மனதினுடைய அடிப்படையில தான் இங்க போகுதுங்கிறத இந்த மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த உலகப் பொருள்களைப் போல அந்த பரம்பொருளை நம்ம சிந்திக்க முடியாது. இப்ப நம்முடைய மனசுல என்ன பிரச்சனைன்னா, இந்த உலகப் பொருள் மாரி நம்ம பரம்பொருளை பார்க்கிறோம். அப்ப உலகப் பொருள் மாரி பரம்பொருள் கிடையாது. ஏன்னா உலகப் பொருள் பற்றின் அடிப்படையில் இருக்குது. ஆனா பரம்பொருள் என்பது பற்றற்ற அடிப்படையில் இருக்குது. 2க்கும் ஆப்போசிட். அத நம்ம நன்றாக இங்க அந்த 2க்குள்ள வித்தியாசத்த புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஏன்னா இங்க உலகப் பொருள், பரம்பொருள்ன்ற 2 விஷயம் நம்ம 2 கையில குடுத்திருக்கிறோம். இப்ப நமக்கு எது வேணும்? உலகப் பொருள் வேணுமா? பரம்பொருள் வேணுமா? அப்படின்னு பார்த்தா, இப்ப உலகப் பொருள அடையணும்னா நமக்கு என்ன வேணும்? பற்று வேணும். அப்பதான் உலகப் பொருள அடைய முடியும். ஆனா பரம்பொருள அடைவதற்கு பற்று விடணும். அப்பதான் பரம்பொருள அடைய முடியும். அப்ப இந்த 2க்குள்ள வித்தியாசத்த நம்ம புரிந்து கொள்ளும்போது, இங்க பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்பற்றை பற்று விடற்கு. திருக்குறள் அழகா சொல்லுது இல்லையா? அப்ப பற்றற்றான் பற்றினை பற்றும்போது மட்டும் தான் நம்மளால அத பற்று விட்டு அந்த பரம்பொருளை அனுபவமாக்க முடியும். அந்த பரம பதத்தை அடைய முடியும் என்பதாக இங்கே மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்புறம் மேலும் இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஓங்கார மந்திரத்தை பற்றி பேசுது. இப்ப இதுவரைக்கும் மனச பத்தி பேசுது. இப்ப அடுத்தது ஓங்காரத்த பத்தி பேசுது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பூரா அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய உட்பொருளை அப்படியே விளக்கிட்டு வரேன்.
ஏன்னா அந்த உபனிஷத்து மந்திரங்களை எடுத்து சொல்லும் போது அந்த ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாலும் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை ஒரு அறிமுக உரையாக உங்களுக்கு இங்க முன்வைக்கிறேன். அந்த அடிப்படையில இப்ப முதல்ல மனசை பத்தி பேசிச்சு இந்த உபனிஷத்து. அப்ப மனம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லும் போது அதனுடைய அறியாமை தன்மைகள் பூரா மகான்களுடைய பாடல்களை ஒப்பீடு பண்ணி அதனுடைய புரிதல்களை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியதாக இருந்தது. இப்ப அடுத்தது ஓம்காரத்தை பத்தி பேசுது. இப்ப இந்த ஓம்கார ஸ்வரத்துடன் தான் நம்ம இந்த யோகத்தை பழகணும். இந்த உண்மையான யோகம் என்பது என்னன்னா ஓம்காரம் தான். அப்ப இந்த ஓம்காரம் என்கிறது ஓம்ங்கிற ஒரு ஸ்வரம், ஒரு அக்ஷரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும். அப்ப ஸ்வரம் இல்லாத பயிற்சியினால் அந்த வெறும் பாவனையில ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள் அது இதுன்னு கற்பனையா வாழ்றது இங்க நடைமுறைக்கு ஒத்து வராது. அதை நம்ம இங்க அனுபவமா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஓம்காரத்துல 3 ஸ்வரங்கள் இருக்குது. அது ஆ, உ, இம் அப்படிங்கிற 3 ஸ்வரம் இருக்கு. அதுல ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஸ்தூல உடல் குறிப்பிடுது. நம்முடைய உடம்பு ஸ்தூல உடலை ஆ அப்படிங்கிற எழுத்து சுட்டி காட்டுது. அதுல ஆங்கிற எழுத்து ஜாக்கிரத அவஸ்தையும் விழிப்பு நிலையையும் குறிக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓம்காரத்தை பிரிக்கும் போது அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த உபநிஷத்து சொல்லுது. அப்படி சொல்ல வரும்போது ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்துல இந்த ஸ்தூல உடல் அடங்கி இருக்குதுப்பா. மேலும் இந்த விழிப்பு நிலை அதுலதான் இருக்குது. ஆவுலதான் இந்த விழிப்பு நிலை இருக்குது. நீ எதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ அது ஆ என்ற அச்சரத்தில் தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லுது. அப்புறம் ஊ அப்படிங்கிறது என்னன்னா சூக்ஷ்ம உடலை குறிக்கிறது. இப்ப நம்ம ஸ்தூல உடல்ல தான் இந்த பரு உடல் எடுத்து வந்திருக்கணும். ஸ்தூல உடல் என்றால் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் உண்டான பரு உடல். இங்க பஞ்சபூதத்துல தான் இந்த உடம்பு வந்திருக்கு. ஆனா சூக்ஷ்ம உடல்ங்கிறது என்ன தெரியுமா? மனசு. அப்ப இந்த ஊங்கிற எழுத்துல தான் அந்த சூட்சும உடல் அமைஞ்சிருக்குது. அந்த சூட்சும உடலை குறிப்பது கனவு நிலை. அதே மாதிரி மா அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? ஆ உ மா, ஆ உ இம் அப்படிங்கிற அந்த இம்மோ அல்லது மாங்கிற எழுத்து நம்முடைய காரண தேகத்தை குறிப்பிடுது. இப்ப நமக்கு 3 தேகங்கள் இருக்கு. நம்ம கடந்த பாடங்களை பார்த்தோம் இல்லையா? அப்ப ஸ்தூல தேகம் ஆ, சூட்சும தேகம் உ, காரண தேகம் மா. அப்ப இந்த 3 தேகங்களையும் 3 எழுத்துக்கள் அடக்கி இருக்குது. அந்த காரண தேகத்தில் இருக்கக்கூடிய மாங்கிற எழுத்து சுசுப்தி அவஸ்தையை குறிக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்தை குறிக்கிறது. அப்ப ஓம்காரம்ங்கிற ஒரு விஷயம் நம்முடைய அவஸ்தாத்ரயத்தை காட்டி கொடுக்குது. அதே ஓம்ங்கிற ஒரு விஷயம் நம்முடைய 3 உடல்களையும் காட்டி கொடுக்குது. அப்ப அதனாலதான் இந்த ஓம்காரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குதுன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால ஓம்ங்கிற விஷயத்தை சொல்லாத உபனிஷத்துக்களே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி மாண்டூக்கிய உபனிஷத் பார்த்தோம், அதுல ஓம்காரத்தை பார்த்தோம். அப்புறம் முண்டக உபனிஷத் பார்த்தோம், அதுலயும் ஓம்காரத்தை பார்த்தோம். இப்ப நம்ம அமிர்த பந்து உபனிஷத் பார்க்கிறோம், இதுலயும் ஓம்காரத்தை பத்தி தான் பேசுது. ஃபர்ஸ்ட் மனசை பத்தி பேசிட்டு அப்புறம் ஓம்காரத்தை பத்தி பேசுது. அப்ப இந்த நிலைகள் ஆ உ மா என்ற 3 நிலைகள் தனித்தனியாக காணப்பட்டாலும் இந்த 3ம் ஒன்றாக ஒடுங்கும் போது அங்க என்ன நடக்குது? ஓம்ங்கிற ஒரு வார்த்தை உண்டாகுது இல்லையா? ஆ உ இம்ங்கிறத ஒன்றிணைக்கும் போது அந்த ஓம்ங்கிற வார்த்தை உண்டாவது போல இப்ப நமக்கு இந்த 3 உடல்களும் 3 நிலைகளும் ஒன்றாக வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உடலற்ற தன்மைக்கு போக முடியும். அந்த 3 அவஸ்தைகளிலிருந்து விடுவிக்க முடியும். ஏன்னா அந்த 3ம் எப்போ ஒன்றாகும்? அந்த ஏகத்துவத்துக்குள்ள வரும்போதுதான் ஒன்றாகும். பிரிவுகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றாகாது. அப்ப அதுக்கு இந்த பயிற்சி ஓம்கார பயிற்சி கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த உபனிஷத் சொல்ல வருது. அப்ப மாறுபாடற்றதும் முடிவற்றதும் காரணமும் மேலும் ஓமையும் அற்றதுமாக அளவிட முடியாததுமான ஆதி இல்லாததுமான பரம மங்களமாய் எது இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டவன் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுகின்றான் அப்படின்னு இந்த ஓம்காரத்தினுடைய அற்புதத்தை விளக்குது இந்த உபனிஷத்து. அப்ப இந்த ஓம்காரம்ங்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான மந்திரம், அந்த ஓம்ங்கிறது எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த உபனிஷத் சொல்ல போது அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் இப்ப நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அடக்கமும் இல்லை, எழுச்சியும் இல்லை, வணங்கத்தக்கவனும் இல்லை, கட்டளையும் இல்லை, முக்திக்கு முயல்வதும் இல்லை, முக்தியும் இல்லை. இவ்விதம் எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் அந்த தலை சிறந்த உண்மை நிலையை உணர்கிறான் அப்படின்னு இதே உபனிஷத் சொல்லுது. அப்ப இங்க இந்த உபனிஷத் சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னா, நாம் எதை அடைவதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த அடையும் பொருளாகத்தான் நாமே இருக்கிறோம் அப்படிங்கிறத கடைசியா சொல்ல போகுது. ஆனா அது தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு முக்தி வேணும்னு தேடுறோம். ஏன்னா இப்ப நமக்கு இந்த புருஷார்த்தத்தினுடைய அடிப்படையில அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 விஷயங்கள்ல
இப்ப நான் தர்ம வழியிலே அறவழியிலே வாழ்ந்து அதனுடைய பொருளாதாரத்தை நான் ஈட்டி அப்புறம் அதன் வழியா நான் என்ன பண்றேன், இன்பத்தை அடைந்து இறுதியில் நான் பிறவா பெருநிலையாகி வீடு பேரை அடையப் போகிறேன்கிற ஒரு வாழ்வியல் நெறிமுறையை நமக்கு வகுத்து கொடுத்திருந்தாலும், இப்ப இந்த வாழ்வியல் நெறிமுறை எங்க போய் முடியுதுன்னா, ஒன்றுமற்ற தன்மையில தான் முடியுது. அந்த ஒன்றுமற்ற தன்மையில முடிஞ்சதுன்னா தான் நம்முடைய யதார்த்தமே அதுதான். அதுதான் பூஜ்யம், சூன்யம், வெட்ட வெளி அப்படின்லாம் சாஸ்திரம் பரிபாஷையில பேசுது. ஏன்னா அந்த பரிபாஷையினுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு எதுவுமே தேவையில்ல. எல்லாமாக அதுவே இருக்குது. அப்ப அதுக்கு என்னத்த நீ வெளியிருந்து குடுத்துற முடியும்? அப்ப அது வெளியிருந்து எதுவுமே உன்னால குடுக்க முடியாது. ஏன்னா, அதுவே எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த போய் நாம இங்க என்னத்த குடுக்க போறோம்? அதுகிட்ட எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க நம்ம இடத்துல ஒண்ணுமில்லைங்கிற நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுதான் பற்றற்ற தன்மை. ஏன்னா பற்றற்ற தன்மைங்கிறது யாருக்கு தேவைப்படுதுன்னா, அறிவுக்கு தேவையில்ல. மனசுக்கு தான் தேவை. அறிவு ஏற்கனவே பற்றற்ற தன்மை தான் இருக்குது. மனசு தான் பற்று வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மனம் பற்றை விடும்போது அது அறிவாக மாறிவிட போகுது. அந்த விஷயத்தை தான் இங்க ஓம்கார மந்திரமும் சுட்டி காட்டுது. அப்ப அப்படி பார்க்கும்போது, இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய இந்த 3 நிலைகளில ஒன்று மட்டும் தான் நிலையா இருக்குது. அதுதான் ஆன்மா. அதுதான் அறிவு. ஏன்னா அந்த ஆன்மா, அறிவு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த 3 அவஸ்தைகளும் அனுபவமாகுது. அப்ப அத நாம இங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த நினைச்சு பார்த்துட்டு இந்த 3 அவஸ்தைகளும் ஆன்மாவின் அடித்தளத்துல தான் இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு, அந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு யார் சென்று விடுகிறானோ, 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டு எவன் செல்கிறானோ, அவன்தான் மீண்டும் பிறப்பதில்லை. அவன்தான் பிறவா பெருநிலையை அடைகிறான் அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்லுது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுதுன்னா, ஒரே பூதாத்மா தான் இருக்குது. ஒரே ஒரு ஆத்மா. பூதாத்மா, பரமாத்மா ஒவ்வொரு உயிரிலும் நிலை பெற்றிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு உயிரிலும் அப்படின்னா, நம்ம உயிரினங்கள் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுக்கணும். அதாவது புழு, பூச்சியில தொடங்கி தாவரங்கள்ல இருந்து தொடங்கி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த ஒரே ஆன்மா, பரமான்மா தான் நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் அது ஒன்றாக இருந்தாலும், ஓமானம் என்ன சொல்லுது? தண்ணீரில் தெரிகின்ற சந்திரனை போல. இப்ப வானத்துல ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது. ஆனா அந்த சந்திரனை நம்ம கீழே பூமியில பார்க்கும்போது, பல்வேறு நீர்நிலைகளிலே பல சந்திரன்கள் இருப்பதாக பார்க்கிறோம். ஒரே சந்திரன் வானத்துக்கு தெரிந்தாலும், நம்ம ஏரியில ஒரு சந்திரனை பார்க்கிறோம், குளத்துல ஒரு சந்திரனை பார்க்கிறோம், குட்டையில ஒரு சந்திரனை பார்க்கிறோம், கிணத்துல ஒரு சந்திரனை பார்க்கிறோம், வீட்டுல வச்சுக்கிற குடத்து தண்ணியில கூட சந்திரனை பார்க்கிறோம். அப்ப ஒரே சந்திரன் வீட்டு குடத்துலயும் தெரிகிறாரு, வெளிய இருக்கிற குளத்திலயும் தெரிகிறாரு, அப்புறம் ஏரியில, குட்டையில இப்படி எங்க பார்த்தாலும் சந்திரன் தெரியுது. அப்ப நம்ம கீழே இத்தனை சந்திரன் தெரியறதுனால பல சந்திரன்கள் இருக்குதா? இல்லை இல்லையா? அது என்ன காரணம்? ஒரே சந்திரன் பல்வேறு நீர்நிலைகளில பல சந்திரன் இருப்பதாக காணப்படுவது போல, இங்கு மனம் பலவாறாக பரிணமித்ததினால பல ஆன்மாக்கள் இருப்பதாக கற்பித்துக் கொள்கிறது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாராம்சமாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனமும் தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு நான்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டு நான் ஒரு ஜீவாத்மான்னு சொல்லிக்குது. அப்படி சொல்லிக்கிறதுனால நான் ஒருத்த வேற, நீ ஒருத்த வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்குது. அப்படி பிரிக்கும் போது பல ஆன்மாக்கள் இருப்பதாக கற்பித்துக் கொண்டு, அப்படி ஒரு கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு, அப்புறம் நான் அந்த பரமாத்மாவோடு போய் இணையணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை பண்ணுது இல்லையா? அப்ப இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் எப்படி உண்டாகுது? இந்த அஜ்ஞானத்தினால உண்டாகுது. எப்படி ஒரே சந்திரன் நீர்நிலையில பலவாறாக தெரிவது தெரியாம, நிறைய சந்திரன் இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிற குழந்தைங்க மாதிரி. அஜ்ஞான குழந்தைகள் என்ன பண்ணும்? இங்க ஒரு சந்திரன் இருக்கு, அங்க ஒரு சந்திரன் இருக்கு, நிறைய சந்திரன் இருக்கும் போல இருக்குன்னு அந்த குழந்தை நினைச்சுக்கும். ஏன்னா அதுக்கு புரிதல் இல்ல. அது மாதிரி மனிதர்களும் நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறதாக கற்பித்துக் கொள்கிறார்கள், புரிதல் இல்லாதவர்கள். அப்ப அந்த மாதிரி புரிதல் இல்லாதவர்கள் போலவே நாமும் இருக்கக்கூடாது, நாம் மாறிவிட வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி பாதையில பயணிக்கும் போது உண்மையை உணர்கின்ற ஒருவனுக்கு அதனுடைய யதார்த்தம் தெரிந்துவிடும். யதார்த்தம் தெரிந்து விட்ட பிறகு தேவையற்ற மனமயக்கங்களில் அவன் மயங்க மாட்டான். அவன் தான் மனமற்ற நிலைக்கு பயணிக்கிறான் அப்படிங்கறத இந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அதே மாதிரிதான் இப்ப இந்த குடம் பல வடிவங்கள்ல இருந்தாலும், அது மீண்டும் மீண்டும் உடைபட்டாலும், அந்த போனது எப்படி நமக்கு தெரியாதோ அது போலதான் இங்க ஆத்மாவும். இந்த உடல் போறதை பத்தி ஆத்மாவுக்கு அவசியமே கிடையாது. இப்ப நாம ஒரு குடத்தை உருவாக்கிட்டோம். இப்ப அந்த குடத்தை உருவாக்கிட்ட பிறகு அந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாயம் வந்துருச்சுன்னு சொல்றோம், வெளியே ஒரு ஆகாயம் இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம குடத்துல இருக்கிற ஆகாயத்தை கட ஆகாசம், வெளியே இருக்கிற ஆகாசத்தை மகா ஆகாசம்னு சொல்றோம்.
அப்புறம் 2வது அந்த குடத்தை நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு நகர்த்திக்கிட்டே போறோம். இங்கிருந்து நடந்து எடுத்துட்டு தூரமா கொண்டு போறோம். அப்ப அந்த குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயம் நகர்வதாக சொல்றோம். ஆனா இங்க குடத்துல இருக்கிற ஆகாயம் நகர்வதும் கிடையாது. அதுக்குள்ள இருப்பதும் கிடையாது. எல்லாம் அந்த ஆகாயத்துல தான் இத்தனையும் இருக்குது. ஆனா நம்ம தெரியாம என்ன பண்றோம்? பிரித்து வைத்துக் கொண்டு அந்த உடல்ங்கிற ஒரு உபாதிக்குள்ள கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டு, அது இப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்க நம்முடைய உடம்புக்குள்ள அதே ஆகாயம் இருக்கு. அதே ஆன்மா இருக்கு. அதே அறிவு இருக்குது. ஆனா இப்ப நான் நடந்துகிட்டு இருக்கிறேன், இயங்கிட்டு இருக்கிறேங்கிறனால அந்த ஆகாயம் நம்மளோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஆகாயம் அசைவற்று தான் இருக்குது. நம்ம நகர்றதுனாலயோ, நடக்கிறதுனாலயோ ஆகாயம் இடம் மாறுவது கிடையாது. அது அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இங்கிருந்து கொஞ்ச தூரம் போன உடனே என் கூடவே ஆகாயம் வந்துருச்சு. அப்படி நான் இங்கிருந்து எங்க வந்தாலும் என் கூட திரும்பி வந்துருச்சு. அப்படின்ட்டுலாம் கற்பனை பண்ணிக்கணும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மனம் கற்பித்துக் கொண்ட கற்பிதம் அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டிக்காட்டுது. அது எப்படி சொல்லுதுன்னா, சப்த ஜாலம் என்ற மாயையால் எதுவரையில் சூழப்பட்டிருக்கின்றானோ அதுவரையிலும் சப்தத்திற்கு ஆதாரமான ஆகாயத்தை அறிய மாட்டான் அப்படின்னு சொல்லுது. மாயையில் மயங்கி கொண்டிருக்கின்ற வரைக்கும் ஆகாயத்தினுடைய உண்மை தன்மை என்ன? சப்தம். ஆகாயம் வந்து சப்த வடிவமாக இருக்கிறது. அதுதான் ஓம்காரம் நான் சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா ஓம்காரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப அந்த ஓம்காரமாகிய சப்த வடிவில் இருக்கக்கூடிய ஆகாயம் யாரால் அறிய முடியாது? மாயையால் மயங்கி கொண்டிருக்கின்ற மனதிற்கு அந்த உண்மைத்தன்மை உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. அப்ப அவித்யை என்ற இருள் விலகியதும், அவித்யைனா அறியாமை என்ற இருள் விலகியதும், இரண்டற்ற ஒன்றேயான அந்த ஒருமையை இவன் உணர்கிறான் அப்படின்னு இந்த உபநிஷத் சுட்டி காட்டுது. அப்ப எப்பொழுது அந்த அஜ்ஞானம் நீங்குகின்றதோ, அறியாமை அகலுகின்றதோ, அப்பொழுது மட்டும்தான் அந்த இரண்டற்ற ஏகனாகிய இறைவனை, அந்த வெட்ட வெளியை, அந்த ஓம்காரத்தை உணர முடியும். அப்ப ஓம் என்ற சப்தாட்சரத்தை பரபிரம்மமாகவே உபாசிக்க வேண்டும். அது லயமான பின்பு எந்த அழியாத பொருள் இருக்கிறதோ அந்த அட்சர பொருளை ஆத்ம சாந்தியை விரும்பும் அறிவாளி அதையே தியானித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு. அப்ப சப்த பிரம்மம் என்றும் பரபிரம்மம் என்றும் உள்ள 2 உபாசனைகள் அறியப்பட வேண்டும். சப்த பிரம்ம உபாசனையில் தேறியவன் பரபிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்லுது. இந்த உபநிஷத் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது பரபிரம்மம் சப்த பிரம்மம் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுது. சப்த பிரம்மம்ங்கிறது ஓங்காரம், பரபிரம்மம்ங்கிறது அந்த ஓங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அறிவு. அப்ப இங்க ஓங்காரத்தை வந்து எப்படி அதை சுட்டி காட்டுது, எதற்காக சொல்லுது அப்படின்னா, ஆகாய வடிவில் இருக்கின்ற வெட்ட வெளி ஒரு இருப்பு, ஒரு சத்து. அப்ப அந்த சத்தாகிய இருப்பு எப்படி இருக்குது, நிலை பெற்றிருக்கிறது? ஒரு சித்தாக நிலை பெற்றிருக்கிறது, ஒரு அறிவாக நிலை பெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த அறிவுத்தன்மையை அறிவதற்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தாதான் இது இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? அப்ப ஏதாவது அதுக்கு சுட்டி காட்ட வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன பண்ணுதுன்னா, சப்த பிரம்மத்தை எடுத்துக்க சொல்லுது, ஓம்காரத்தை எடுத்துக்க சொல்லுது. எடுத்துட்டா வேற ஒண்ணுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்ப்பா, ஓம்காரத்தை நீ உபாசனை பண்ணாலே போதும், நீ அந்த பரபிரம்மத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது இந்த உபனிஷத்து. அப்போ புத்தியில் சிறந்தவன் ஞானத்திலும் அனுபவத்திலுமே சித்தத்தை வைத்தவனாக எப்பொழுதும் இருப்பான். அவன் நூல்களை கற்றுணர்ந்த பிறகு, இது மாதிரி பல சாஸ்திர நூல்களை, உபதேசங்களை எல்லாம் கற்றுணர்ந்த பிறகு, எப்படி தானியத்தை விரும்புகின்ற ஒருவன் வைக்கோலை தள்ளி விடுகின்றானோ, இப்போ வந்து தானியம் தான் அவனுக்கு தேவை, வைக்கோல் தேவையில்லை. வைக்கோலை சாப்பிட முடியாது இல்லையா? தானியத்தை தான் நம்ம சாப்பிட போறோம். அப்ப தானியத்தை எடுத்துக்கொண்டு வைக்கோலை தள்ளி விடுவது போல, இப்ப சாஸ்திரங்களை கற்றறிந்தவன், இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்று கற்றறிந்தவன் அதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு சாஸ்திரத்தை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரத்துல போய் சிக்கிக்காரப்பா அப்படின்னு சுட்டி காட்டுது. ஏன்னா நிறைய பேர் அதை தப்பு பண்றாங்க இல்லையா? இப்ப நிறைய பேர் இந்த சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு அப்படியே பண்டிதத்தன்மைக்கு வந்துட்டு பாண்டித்யத்தை காட்டிக்கிட்டு, அப்புறம் எதிர்த்தாலும் அதையே மேற்கோள் காட்டிக்கிட்டு அந்த சாஸ்திர அடிக்ஷனுக்கு ஆயிடுறாங்க. இப்ப அடிக்ஷன் தான் நிறைய விஷயத்துல இருக்குது. டீக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி, பிராந்தி ஒயினுக்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி சாஸ்திர அடிக்ஷன் இருக்கு. நிறைய பேர் இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதுலயே அடிக்ஷன் ஆயிடுவாங்க, அதுல இருந்து விலக மாட்டாங்க. அப்ப இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா இந்த அடிக்ஷன் எல்லாமே மைண்டு தானே. அடிக்ஷன் மீன்ஸ் அதாவது அதனுடைய அபிமானம், அதுல இருந்து விடுபட முடியல, அதுல மேல பற்று வச்சுக்கிறான், அதுல அடிமையாகி விடுகின்றான் அந்த ஒரு விஷயத்துல. சாதாரணமா நம்ம
வீட்டுல டீ காஃபி குடிக்கிறோம்னா அதுல நம்ம அடிமை ஆயிடுறோம் இல்லையா? டீ காஃபிக்கு ஒரு அடிமைத்தனம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் போய் அடிமை ஆகுறோம். ஏன்? அந்த புலன் இன்பங்களும் மனசும் அதுல அடிமையாகி கிடக்குது. அதுல இருந்து வெளியே வர தயங்குது. அப்ப அந்த தன்மையிலிருந்து நம்ம எப்ப விழித்துக் கொள்கிறோமோ, முழிச்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரிய வரும்போது நம்ம அதுல இருந்து ஒவ்வொன்றா விடுபட முடியும். அப்படி விடுபடும் போதுதான் நம்ம நம்முடைய உண்மைத்தன்மையை உணர முடியுமே தவிர, சின்ன சின்ன விஷயங்களை போய் நம்ம சிக்கிட்டு இருக்கிறதே தெரியாம இருந்தா பெரிய பெரிய விஷயங்களை மாட்டிட்டு இருந்து எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. அததான் இங்க சொல்லுது. சாஸ்திர அறிவுல போய் சிக்கிக்காதப்பா. புத்தியில் சிறந்தவனும் ஞானத்தில் அனுபவத்திலும் சித்தத்தை வைத்தவனாக இருக்கணும். அதே சமயம் இது போன்ற சாஸ்திர நூல்களை கற்றுணர்ந்த பிறகு கூட தானியத்தை விரும்புபவன் எப்படி வைக்கோலை தள்ளி விடுகின்றானோ அது போல சாஸ்திரத்தையும் தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது இந்த உபநிஷத்து. அப்புறம் இன்னும் என்ன சொல்லுது? பிரம்ம நாட்டமுடைய புத்திமான், பிரம்மத்தை விரும்புகின்ற பிரம்மானுபன், பிரம்ம நிஷ்டனாக இருக்கக்கூடியவன், அந்த பிரம்மத்தை அறிந்து அந்த பிரக்னையை அடைந்த பிறகு சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய வேண்டியது இல்லை. அது தேவையற்ற ஒரு சிரமமே அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துல 4வது அத்தியாயத்துல 4வது பாடலை சுட்டி காட்டுது. அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்லுது? இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது நமக்கு ஓமானங்கள் நிறைய எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில இப்ப பல நிறங்கள் உள்ள பசுக்கள் இருக்குது. பசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் கலர்ல இருக்கு, ஒரு பிளாக் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு, வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், பழுப்பு நிறம் என்ற நிறைய பசு இருந்தாலும் அந்த பசுனுடைய பால் என்னமோ ஒரே நிறத்துல வெள்ளையா தானே வருது. கலர் கலரா பசு இருந்தாலும் அதனுடைய பால் என்னமோ ஒரே வெள்ளை நிறத்துல வருவது போல நீங்க என்னதான் பல சாஸ்திரங்களை படித்தாலும், நான் அந்த சாஸ்திரத்தை கொஞ்சம் படிச்சேன், இந்த சாஸ்திரத்தை கொஞ்சம் படிச்சேன், நீங்க என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன தெரியுமா? ஞானம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சாஸ்திரத்தை நீங்க படிச்சாலும் அந்த சாஸ்திரத்துடைய சாரம் வந்து ஒரு ஞானம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பலவிதமான கலர் இருக்கிற பசுமாட்டுல இருந்து ஒரே நிறமுடைய பாலை நீங்கள் பெறுவது போல பல்வேறு புத்தக அறிவை நீங்கள் பெற்றாலும் அதனுடைய சாரம் வந்து கடைசியில ஞானத்தில் தான் முடியும். அப்பது இங்க ஒப்பிட்டு காட்டுது. மேலும் சொல்லுது, பாலில் நெய் மறைந்திருப்பதை போல. இப்ப பால் இருக்கு, ஆனா அந்த பாலுக்குள்ள இருக்கிற நெய் வந்து நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? பாலில் நெய் மறைந்திருப்பதை போல ஒவ்வொரு உயிரிலும் அந்த ஞானம் மறைந்திருக்கிறது. அப்போ அந்த ஞானம்ங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தரும் வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? இப்ப பால்ல இருக்கக்கூடிய நெய்யை நம்ம வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? பாலை புற ஊத்தி தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி மோராக்கி அதுல இருந்து நம்ம வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை வச்சு நெய்யை காய்ச்சோம் இல்லையா? அப்படித்தானே நம்ம நெய்யை எடுக்கிறோம். இப்ப நெய் வேணும் பாலில் இருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த பாலை லைட்டா காய்ச்சி சூடாக்கி புறை ஊத்தி அப்புறம் அதை வந்து நம்ம தயிராக்கி அந்த தயிரை வந்து மோராக்கி கடைஞ்சிட்டாதான் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நெய் எடுப்போம். அது மாதிரி இங்க மனம் என்ற மத்தினால் இடைவிடாமல் அதை கடைஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பால்ல இருந்து நெய் கிடைப்பது போல மனம் என்ற மத்தினால் நாம இந்த விஷயத்தை கடைஞ்சோம்னா நமக்கு அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும் அப்படின்னு எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையெல்லாம் ஓமானங்களாக நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப ஞானம் என்ற கயிற்றை பிடித்துக் கொண்டு பரபிரமமாகிய அக்னியை கடைந்தெடுக்க வேண்டும். பகுக்கப்படாததும் அழுக்கற்றதும் அமைதி நிறைந்ததுமான அந்த பிரம்மம் ஞானே என்று ஞானிகளால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா உயிர்களும் எவனிடம் வாழ்கின்றனவோ, எவன் எல்லா உயிர்களிடமும் அருள் புரிந்து கொண்டு வாழ்கின்றானோ அந்த வாசுதேவன். அந்த வாசுதேவன் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பொருள் பதம் சொல்லுது அப்படின்னா, 3 உலகங்களிலும் நிறைந்து வசிப்பதினாலே அவனுக்கு வாசுதேவன் அப்படின்னு பெயர். 3 உலகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்முடைய மனம் படைத்துக் கொண்ட 3 உலகங்கள் தான். விழிப்பு உலகம், கனவு உலகம், ஆள் உறக்க உலகம். இந்த 3 உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த 3 உலகத்துக்கு வேற நீங்க எந்த உலகத்துக்குள்ளயும் போகவே முடியாது. ஏன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கேயோ தனித்தனியா உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கு போறேன், இந்த உலகத்துக்கு போறேன், செத்த பிறகு நான் கைலாசத்துக்கு போக போறேன், வைகுண்டத்துக்கு போக போறேன்ட்டு. ஆனா உண்மையே நமக்கு இந்த 3 உலகங்களுக்கு வேறு உலகங்கள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து விழிப்பு உலகம் ஒரு மாதிரி பார்க்கிறோம், கனவு உலகம் ஒரு மாதிரி பார்க்கிறோம், ஆள் உறக்க உலகம் ஒரு மாதிரி இருக்குது. இப்ப இந்த 3 உலகங்களுக்கும் நாயகன் யாரோ அவன் தான் வாசுதேவன். அப்ப அப்படிப்பட்ட வாசுதேவன் நானாகத்தான் இருக்கிறேன் என்பதை யார் ஒருவன் புரிந்து அனுபவிக்கிறானோ அதுதான் இங்க ஞான சித்தி என்பதாக இந்த அமிர்த பிந்து உபனிஷத்தின் உபதேச சாரமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த மாதிரி இந்த ஞான விஷயத்தை வந்து இந்த அமிர்த பிந்து உபனிஷத்து வந்து அப்படி ஒவ்வொரு துளியா நமக்கு கொடுக்குது.
அந்த ஒவ்வொரு துளியும் அவ்வளவு மகத்துவமானது. ஏன்னா அமிர்தத்தை நீங்க நிறையெல்லாம் பருக வேண்டாம். ஒரு துளி பருகினாலே உங்களுக்கு மரணமற்ற நிலை. நீங்க ஒரு குண்டா குடிச்சாலும், ஒரு துளி குடிச்சாலும் அதனுடைய பவர் ஒண்ணுதான். அது எப்படிங்க ஒரு குண்டா குடிச்சா அதிகமா பவர் கிடைக்கும், ஒரு துளியில என்னங்க பெருசா பவர் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமில்ல. ஒரே ஒரு சயனைடு விஷம் இருக்குல்ல, அந்த சயனைடு விஷத்தை நீங்க நிறைய கொண்டாலாம் குடிக்க வேண்டாம். ஒரே ஒரு துளி நக்கி பாருங்க, உயிர் போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்ப ஒரே ஒரு துளி சயனைடு விஷத்தை நக்குனா நமக்கு உயிர் போயிடுற மாதிரி, ஒரே ஒரு துளி அமிர்தத்தை நீங்க நக்கிட்டா பிறவா நிலை கிடைச்சிடும். அதுக்கெல்லாம் ஒண்ணு குண்டா குண்டாவா குடிக்க வேண்டியது கிடையாது. அப்ப அதனால இங்க அமிர்த பிந்து உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு துளி அமிர்தத்திலேயே மரணமற்ற பெருவாழ்வை நாம் அடைந்திட முடியும் என்பதாக சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த உபநிஷத்து நம்ம சொல்லிட்டே வந்து, அந்த எல்லா உயிரினங்களிலும் அந்த ஒரே ஒரு சுயம் மட்டும்தான் இருக்கிறது. அது நாம் அறியாமையினாலே வானத்தில் இருக்கிற சந்திரன் கீழே பலவாறாக இருப்பது போல கற்பித்துக் கொள்வது போல கற்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய அறியாமை. அப்ப அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மா இருப்பதாக பாவித்துக் கொள்கிறோம். அந்த அறியாமை நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அறிவை உணர்ந்தவன் அறியாமை கொண்ட மனதை இழந்து விட்டதினாலே, மனமற்ற நிலையிலே, ஆசைகள் ஏதுமற்ற சுத்த மனத்தினாலே, அவனுக்கு எந்த சங்கல்பங்களும் இல்லாத காரணத்தினாலே அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகின்றது இந்த உபனிஷத். அமிர்த பிந்து உபனிஷத். இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய அறிமுக உரை. அப்புறம் நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உபனிஷத்தினுடைய இன்னும் சில விளக்கங்களை பார்த்துட்டு, அப்புறம் அதுல உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களா நம்ம போலாம். 22 மந்திரங்கள் இருக்கு. ஆனாலும் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி முடியும், எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ நாளைய வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சத்.